கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அபிராமி வீட்டுக்கு சாமியார் வந்து என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அபிராமி சாமி ரூமுக்கு பாம்பு வந்ததை பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அபசகுணம் மாதிரி தான் தெரியுது. அதனால நீங்கள் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் சுபகாரியங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே செஞ்சீங்கனாலும் அது உங்கள் குடும்பத்துக்கு தாம பிரச்சனை. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? வீடுன்னு இருந்தால் நல்லது கெட்டதை செய்யத்தானே வேணுங்கிறாங்க. எந்த சுபகாரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே எப்படின்னு கேட்குறாங்க அபிராமி. எப்பவும் செய்ய வேண்டாம்னு சொல்லல, கொஞ்ச நாளைக்கு தான் செய்ய வேண்டாம்னு சொல்கிறேன். அதான் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு சாமியார் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரம்யா புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு அவங்க அப்பா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஏமா உன்னை புடவையில் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? சின்ன வயசில் உங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கு. பட்டு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா நல்லா இருக்குங்கிறாங்க. எப்பா நான் உண்மையிலுமே நல்லா இருக்குன்னான்னு ரம்யா கேட்குறாங்க. உண்மையிலுமா நீ மகாலட்சுமி மாதிரியே இருக்கேன்னு சொல்கிறாங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கோயிலுக்கா போறேன்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் ஃபேக்ட்ரிக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு ரம்யா ஃபேக்ட்ரிக்கு போறாங்க. ஐஸ்வர்யாவை பார்க்கறதுக்கு பாம்பாட்டி வந்திருக்காங்க. உன்னோட பாம்பை எடுத்துக்கிட்டேன்னு கேட்குறாங்க. நான் அப்பவே எடுத்துக்கிட்டோமாங்கிறாங்க. அந்த ஜோசியர் என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே எந்த ஒரு சுபகாரியம் பண்ணக்கூடாதுன்னு வீட்டில் வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. எந்த ஒரு நல்ல காரியமும் அந்த வீட்டில் பண்ண மாட்டாங்க. நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்னதுமே பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன ரியா நம்ம போட்ட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறாங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. வீட்டில் எல்லாருமே அப்செட் மூட்ல தான் இருக்காங்க. அநேகமாக தீபாவோட கல்யாண ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேங்கிறாங்க. ரியா அதுதானே நம்மளுக்கு வேணும், அதுக்காகத்தானே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். சரி ஐஸ்வர்யா இதுக்கப்புறமா வீட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு கால் பண்ணுறேன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ரியா என்ன நாச்சு எழுது? அதான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சுபகாரியம் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க அருணாச்சலம். எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போதே ரியா நிறுத்த வேண்டியதானுங்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனை பற்றி பேசி புடவை எடுக்கும்போதே அவசரமாக பாம்பு வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அதுக்கப்புறமும் சாமியார் சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு கேட்குறாங்க. ரியா அடைச்சி வாய மூடு. இதை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. ஆமா நீ யார் இதை பற்றி பேசுறதுக்கு? ஏங்க நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்க. என்ன ஆனாலும் சரி கல்யாண ஃபங்க்ஷனை நான் நடத்தியே தீர்வேங்கிறாங்க அபிராமி. ஏங்க இந்த வீடு கட்டி 30 வருஷத்துக்கு மேலாச்சு. அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தோட்டமெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால பாம்பு வர்றது ஜகதம்தான். கார்த்தி தீபாவோட கல்யாணனால செலிப்ரேட் பண்ணித்தான் ஆகணுங்கிறாங்க அபிராமி. அதே கொஞ்ச நாளைக்கு சுபகாரியமெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஜோசியை சொல்லியிருக்காருல்ல, அதனால இதெல்லாம் வேண்டாத்தேங்கிறாங்க தீபா. இல்ல தீபா நான் யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன். உங்க ஃபங்க்ஷன் கண்டிப்பா நடக்குங்கிறாங்க அபிராமி. தீபா அத்தை தான் சொல்றாங்கல்ல, அத்தை சொல்ற மாதிரி கண்டிப்பா நடத்தலாம், நீ கம்மன் இருங்கிறாங்க மீனாட்சி. அருண் இன்ஜினியர் வர சொல்லி இந்த வீட்டில் என்னென்ன மிஸ்டேக் இருக்கு ரிப்பேர் இருக்கு இதையெல்லாம் பார்த்து ரெடி பண்ணியிருப்பா. நம்ம கொஞ்ச நாளைக்கு அசோக் நகர்ல இருக்கிற வீட்டுக்கு போயிடலாங்கிறாங்க. ஆனா எந்த காரணத்துக்காகவும் இந்த ஃபங்க்ஷனை நிறுத்தக்கூடாதுங்கிறாங்க அபிராமி. யாராவது ஃபங்க்ஷனுக்காக வீட்டை மாத்துவாங்களா? அதுக்கு ஃபங்க்ஷனையே நிறுத்திடலாமலன்னு கேட்குறாங்க ரியா. ஏய் உன்னை யாராவது பேச சொன்னாங்களா? இல்ல உங்ககிட்ட தான் யாராவது ஐடியா கேட்டாங்களா? அருண் நாளைக்கே நம்ம புது வீட்டுக்கு குடி போறோம்ப்பா, இந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பா நடத்தணுங்கிறாங்க அபிராமி. சரிம்மா நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க அருண். இந்த பக்கமா ரியா வந்ததும் ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன ரியா அத்தை கல்யாணனால கேன்சல் பண்ணிட்டாங்களான்னு கேட்குறாங்க. அதுதான் இல்லை ஃபங்க்ஷனை நடத்தியே தீர்வேன்னு சொல்கிறாங்கங்கிறாங்க. அத்தை சென்டிமெண்ட் பார்ப்பாங்களே அவங்க எப்படி இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. அதுதான் எனக்கும் தெரியல ஐஸ்வர்யா. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்காங்கன்னு தெரியல. இந்த வீட்டை ரிப்பேர் பண்ணிட்டு அசோக் நகரில் இருக்கிற வீட்டுக்கு போய் அங்கே போய் ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நாம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குது. இந்த ஃபங்க்ஷனை எப்படி நிறுத்துறதுனே தெரியலைங்கிறாங்க ரியா. சே எனக்கும் ஒன்றும் புரியலையே. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நடக்கவே கூடாது. நடந்தது நம்மளோட மொத்த பிளானும் காலியாயிடும். யோசிச்சு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு ஐஸ்வர்யாவும் ரியாவும் முடிவு பண்ணியிருக்காங்க. ரம்யா மங்களகரமா புடவையிலையும் நகையிலையும் மல்லிகைப்பூவோட வந்து நிக்கிறாங்க. ஆஹா தேவசேனா இவ்வளவு அழகா வந்து நிக்கிறாங்கன்னு பாக்குறாங்க. மாணிக்க கார்த்திகை காணுமே பார்த்து ரசிக்க வேண்டிய அவரையே காணுமேன்னு தேடிட்டு போறாங்க. மேனேஜர் ஒரு ஃபைல் ஒன்று எடுத்துட்டு வந்து கார்த்திகேயன் குரூப் கம்பெனில இருந்து ஒரு ஃபைல் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன்னு பேர் எழுதிடுறாங்க ரம்யா. மேடம் உங்கள் பேரை எழுத சொன்னால் நீங்கள் என்னடானா கம்பெனியோட பேரையே எழுதிட்டீங்களே, உங்கள் சைன் போடுங்க மேடம்ங்கிறாங்க. அப்படியா சரி இதை தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. மேனேஜருக்கு டவுட் வருது. மேடத்துக்கு என்னாச்சு கொஞ்ச நாளாகவே சரியில்லையே, கார்த்திகேயன் வேறு சைன் பண்ணியிருக்காங்க. சரி என்னமோ பார்க்கலான்ட்டு போகிறாரு. கார்த்தியும் கரெக்டாக அப்போ தான் கம்பெனிக்குள்ளே வராங்க. ரம்யா கேபினுக்குள்ளே வந்துட்டு யோசிக்கிறாங்க. இந்நேரம் அவர் வந்திருப்பாரு, பட்டு புடவை பூவெல்லாம் வச்சுட்டு வந்ததை அவர்கிட்ட போய் காட்டணும், போயிட்டு வந்துடலான்ட்டு போகிறாங்க. ரம்யா கார்த்திக் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. மாணிக்கம் அதை கவனிச்சிட்டாங்க. கார்த்திக் கவனிக்கவே இல்லை. என்னது இவர் கவனிக்காமையே இருக்காரு, இவர் சொன்ன மாதிரி பட்டு புடவை பூவெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. குட் மார்னிங் மேடம்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ரம்யா கார்த்தின்னு கூப்பிடுறாங்க. நம்ம கம்பெனி பேரில் இன்னொரு யூனிட் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மேடம் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு இது நல்ல யோசனை தானுங்கிறாங்க. சரி அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணுங்கிறாங்க ரம்யா. சரிங்க என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க கார்த்தி. என்னது நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா இவர் என்னடானா எதையுமே கண்டுக்காம வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறாங்க ரம்யா. நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன இருந்தா என்ன? கார்த்தி தேவசேனாவுக்கு உங்கள் மேலே ஒரு மயக்கம் இருக்கிறது தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. எப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாம் இவ்வளவு நாளாக இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் புது கம்பெனி யூனிட் ஆரம்பிக்கிறத பற்றி உங்ககிட்டயும் பேசுகிறாங்க. எனக்கு உங்களை பிடிச்சி போச்சு, அதனால தான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு கூட இருக்கிற என்னை காலி பண்ணிட்டு உங்களை சீஃப் மெக்கானிக்காக மேலே ஏற்றினாலும் ஏற்றிடுவாங்க. அன்னைக்கு என்னென்ன இப்படி பறக்குன்னு சொல்லிட்டீங்க, கடைசி வரைக்கும் நான் உங்கள் கூட கீழே தானே இருப்பேன், உங்களை தான் எப்பவும் நான் மேலே வச்சிருப்பேன், நீங்கள் தான் எங்களுக்கு முதலாளிங்கிறாங்க கார்த்தி. கடைசி வரைக்கும் அப்படியே இருங்க தம்பி. அப்பாடா நல்ல வேலை நம்ம மார்க்கெட்டை காப்பாற்றிக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க மாணிக்கம். ரம்யா கார்த்தியவே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் அறியாமல் அவங்களோட முந்தானி போய் மிஷினில் மாட்டிக்கிட்டு ஐயோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சத்தம் போடுறாங்க ரம்யா.
கார்த்தி திரும்பி பார்த்துட்டு ஓட்டமா ஓடி வராங்க. அவங்களோட ஷர்ட்டை கழட்டி ரம்யாவுக்கு கொடுக்குறாங்க. அப்படியே இருங்க மேடம்னு சொல்லிட்டு அந்த முந்தானியை ஆசோ பிளட் எடுத்து அறுத்துடுறாங்க. மேடம் அடியெல்லாம் எதுவும் பண்ணலைங்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க. சரி உங்கள் ரூமுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ரம்யாவும் கார்த்தியோட ஷர்ட் போட்டுக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. மாணிக்க ஓடி வந்து தம்பி தம்பி புடவை மாட்டிக்கிட்டது நல்லதா போச்சுங்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. அதனால தான் உங்கள் சட்டையை கழட்டி தேவசேனாவுக்கு கொடுக்க முடிச்சதுங்கிறாங்க. நான் கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்னோட சட்டையை கொடுத்தா அவங்க வாங்கிக்குவாங்களா என்ன? அதெல்லாம் கொடுக்குறவங்க கொடுத்தா தான் வாங்கிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. மாணிக்கம் உன்னோட சட்டையை போட்டதும் அவங்க முகத்தில் அவ்வளோ பிரகாசம், அப்படியே அவங்க கண்ணில் 1000 பட்டாம்பூச்சி பறக்கிறத நான் கண்டேங்கிறாங்க. என்ன அர்த்தங்கிறாங்க. என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, வர வர நீங்க என்ன கலாய்க்கிறீங்கன்னு, பேசாம வேலையை பாருங்கிறாங்க. பேசாம வேலையை பார்க்கலாம். இவன் போற போக்க பார்த்தா சீப் மெக்கானிக்கல் இந்த கம்பெனிக்கே ஓனர் ஆனாலும் ஆயிடுவான் போல இருக்குதுன்னு நினைக்கிறாங்க மாணிக்கம். நாமளும் இப்படியே அவனை பிடிச்சி மேனேஜர் ஆயிட வேண்டியதானே அவருக்கு ஒரு நப்பா. ரம்யாவும் அவங்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு நடந்ததை நினைச்சு பாக்குறாங்க. கார்த்தி டக்குன்னு சட்டை கழட்டி கொடுத்தது அதை போட்டுக்கிட்டு வந்து அந்த சட்டையே ரசிச்சு பாக்குறாங்க. வீட்டுக்கு வந்ததும் கார்த்தி போன்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப தீபா ஓடி வந்து கேக்குறாங்க, ஏங்க என்னங்க பேண்ட் மட்டும் தான் இருக்குது, சட்டை எங்கன்னு கேக்குறாங்க. அது ரம்யா மேடத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. எது ரம்யா மேடத்துக்கு கொடுத்தீங்க? ஃபேக்டரியில சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நடந்தது சொல்றாங்க. புடவை மிஷின்ல போய் மாட்டினதால என்னோட சட்டை கழட்டி கொடுத்தேன்னு சொல்றாங்க. தீபாவுக்கு மோஞ்சி மாறுது. நீங்க எதுக்கு தேவையில்லாம உங்க சட்டை கழட்டி கொடுத்தீங்க? நீங்க இப்ப எல்லாம் இருக்க தேவையில்லாம வேலை பாக்குறீங்கிறாங்க. என்னங்க பேசுறீங்க? அவங்க சாரி போய் மிஷினில் மாட்டிக்கிச்சு, எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறது? ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியுமாங்கிறாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டூ மச். அதுவும் கல்யாணம் ஆன ஆம்பளையோட சட்டை அவ எப்படி போட முடியும்? எங்க அந்த நேரத்தில் எந்த லேடிஸாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் செஞ்சது எனக்கு சரின்னு தான் படுதுங்கிறாங்க கார்த்தி. எங்க ஒரு ஆம்பளையோட சட்டை அவன் பொண்டாட்டி போடலாம், இல்லைன்னா அவன் தங்கச்சி போடலாம். ரெண்டுமே இல்லாமல் வேறொருத்தி போடுறது சரியே இல்லைங்க. அதுவும் நிறைய ஆம்பளைங்க இருக்கும்போது நீங்கள் எதுக்கு சட்டை கழட்டி கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க தீபா. எங்க நான் டீ ஷர்ட் போட்டிருந்தா அதனால நான் கழட்டி கொடுத்தேன். பக்கத்தில் இருக்கிற ஆம்பளையை கழட்டி கொடுத்து நான் சொல்ல முடியும்? நீங்கள் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமாம், ஏன் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க? நாளைக்கே உங்க சட்டை நாளைக்கு அந்த லேடி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு கல்யாணமான ஆம்பளை சர்ட்டு கல்யாணமாகாத லேடி கிட்ட இருக்க கூடாது. எங்க அவங்க கிட்ட போய் எப்படி நம்ம சர்ட்டை கொடுன்னு கேட்கறது? அவங்க எங்க கம்பெனியோட பாஸ். ஒரு சர்ட்டு தானே போயிட்டு போது விடுங்கிறாங்க. அது எப்படிங்க விட முடியும்? என்னோட ஹஸ்பண்ட் சர்ட்டு எனக்கு மட்டும்தான் வேணும். அது வேற யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. சர்ட்டு போனா என்ன, நான் இங்க தானே இருக்கேன். அது சர்ட் ஒரு பெரிய விஷயமாங்கிறாங்க. அச்சோ, இந்த சர்ட் விஷயத்தை பத்தி பேசி நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். வீட்டுல எல்லாருமே அப்செட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுங்கிறாங்க. அப்படி என்ன விஷயம் நடந்ததுன்னு கேட்கறாங்க. தீபா நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. புடவை எடுத்துட்டு இருக்கும்போது சாமி ரூம்ல ஒரு சத்தம் கேட்டது. எல்லாரும் போய் பார்த்தோம், அங்கே பாம்பு வந்துருச்சு. சரி சாமியாரை கூப்பிட்டு இது நல்லதா கெட்டதான்னு கேட்கலான்னு கேட்டோம். கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டில் நல்ல விசேஷங்கள் எதுவும் செய்யாதேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அத்தை அடையாறில் இருக்கிற பங்களாவுக்கு ஒரு 6 மாதம் போய் தங்கிக்கலாம். இந்த ரினிவர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே வந்துக்கலாம். இவங்களோட கல்யாண நாளை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட கார்த்தி அமைதியாகவே நிற்கிறாங்க. என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம். தீபா செம கியூட்டா சர்ட்டுக்காக போராடுறாங்க. எங்க ஹஸ்பண்ட் நான் கிட்டத்தானே இருக்கேங்கிறாங்க. இருந்தாலும் என்னோட வீட்டுக்காரோட சர்ட்டை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. புருஷனுக்காக விட்டு கொடுக்காம பேசுறது, இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கேட்க பார்க்க நல்லா இருக்கும்ல. கார்த்திக் தீபா ஜோடியை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.